கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக துணைச் செயலாளர் நிலக்கோட்டை மணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களாம் தெரியும், பல்வேறு கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இனிமேல் புதுதாக எதிர்கட்சியாக வரப்போறன்னு விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. திமுக கூட்டணி வந்து தற்போது வந்து பலகட்ட பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கான கடைசியாக வந்து விசிகாவோட பேச இருக்கிறாங்க. இரட்டை இலக்கில் வந்து தொகுதி வேணும், 10 தொகுதி வேணும், 15 தொகுதி வேணுன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள் கூட விசிக மத்தியில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மத்தியில் எப்படி பாக்குறீங்க இந்த சீட் ஷேரிங்க 2026 தேர்தலை? இல்ல, அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய எல்லா பேருமேங்க தங்களுக்கான அந்த போட்டியிடங்களுக்கான எண்ணிக்கை, சட்டமன்ற தொகுதிகளுக்கான எண்ணிக்கை கூடுதலா இருக்கணும் அப்படின்றத விருப்பம். தொண்டர்களும் அதை விரும்புவாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் காலத்துல ஒவ்வொரு நாளும் வந்து வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு நாங்க வளர்ந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான். நாங்க ஒரு கொள்கையோட வந்து சமூக நீதியை காக்கணுன்றதுக்காக, அதே போல சனாதன சக்திகளை எதிர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில நாங்க தொடர்ச்சியா திமுகவோட அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சூழல்ல பயணப்பட்டு இருக்கோம். அதே நேரத்துல எங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கும் உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு அதிகப்படியான இடங்களை வெல்வதற்கான அத்தனை கட்டமைப்புகளும் எங்களுடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்க உருவாக்கிக்கிருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இரட்டை இலக்கத்துல எதிர்பார்த்துக்கு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைமையிலான கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கு. அவங்க போன நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வேற நிலைப்பாடுல இருந்தாங்க. தேமுதிக வந்து இன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இப்போ புதிய கட்சிகள்லாம் வரும்பொழுது வந்து இப்போ திமுக தலைமையிலான அந்த கூட்டணி வலுவடைவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எங்களுடைய இலக்கு வந்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோட தான் விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே பயணிக்கும். அப்படி இருக்கும்போது இரட்டை இலக்கத்தோட நாங்க எதிர்பார்க்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்த போது எங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து இட தேர்வு என்பது, அந்த இட ஒதுக்கீடு என்பது வரும். இல்ல, கடந்த முறை வந்து 6 தொகுதி கொடுத்துருந்தாங்க திமுக கூட்டணியில. இந்த தடவை 10 இருக்குன்றதான் விசிகா ஒவ்வொருத்தவனுடைய ஆசையாகவும் இருக்கிறது. குறைந்தபட்சம் 8ஆவது இருக்கணும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனா கடந்த முறை என்ற அதே சீட்டு தான் கொடுக்குற மாதிரியான ஒரு கருத்து வந்து எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க. விசிகா தொடங்கப்பட்டு அந்த 1999 வைக்கப்பட்ட அந்த முழக்கம் கூட அதே தான் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் இதெல்லாம்? இல்ல, காங்கிரஸ் கட்சி வந்துங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அந்த அடிப்படையில நீண்ட நாளா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு அதிகாரத்துல நம்ம அமரணும், இல்ல அதிகாரத்துல பங்கெடுக்கணும் அப்படின்றதுல அவங்களுடைய நீண்ட கால விருப்பம். இப்பல்ல பல வருடங்களாவே பல சட்டமன்ற தேர்தலிலேயே வந்து நாங்க அதிகாரத்துல பங்கு வேணும், காமராஜர் ஆட்சி அமையணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் அவங்க முன் வச்சுக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு தான். ஏன்டா ஏற்கனவே தமிழ்நாட்டை அவங்க ஆண்டவங்க. ஆனா இப்ப அதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. இன்னைக்கு திமுக வந்து கணிசமான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியா இருக்கு. அதே போல திமுகவில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அதுக்கு உரிய இடங்களை ஒதுக்க வேண்டிய நிர்பந்தமும் சூழலும் திமுகவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கான அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அது அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த தலைவர்களுடைய விருப்பம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க பேசினா கூட காங்கிரசினுடைய தேசிய தலைமை தான் அதை முடிவெடுக்கணும். அதை பத்தி வந்து இதை போற போக்குல நம்ம ஒரு கருத்தை சொல்லி வெளியேறிட முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்து அதிகாரத்துல பங்கு என்பது எங்களுடைய கட்சியினுடைய அது ஒரு அடிநாதம், எங்களுடைய கொள்கையில மிக மிக ஒரு முக்கியமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கம் எங்களுடைய கட்சி வந்து எளிய மக்களுக்கான ஒரு கட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பதற்காக கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அத்தனை நடவடிக்கைகளும் சட்டமன்றத்துல பேசியிருக்கோம். அது மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அதிகாரத்தை நாங்க நுகரணும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததுதான். ஆனா அதிகாரம் சார்ந்த விஷயங்களை எங்களுடைய தலைமை தான் முடிவெடுக்கும். ஓகே, இந்த தேர்தலில் வந்து பார்த்தோம்னா பாமக, ராமதாஸ் தரப்பான பாமக வந்து என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கிறது. திமுகவோட கூட மறைமுகமா பேச்சுவார்த்தை நடப்புறான பல்வேறு கருத்துகள் இருக்குது. அதுக்கு முன்பாக பார்த்தோம்னா விசிக சொல்லியிருக்கிறது, பாஜக பாமக இருக்க கூட்டணியில் வந்து நாங்கள் இருக்க மாட்டோம். எப்படி இந்தியா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா?
இல்ல அதாவது திமுக கூட்டணியில நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து மக்கள் நீதி மையம், தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணியா மாறிடுச்சு. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த இடங்களையோ குறைக்கக்கூடிய சூழலா வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகங்களா இருக்கு. அதனால ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாமக என்பது வந்து திமுகவுக்கு தேவையில்லாத சுமையாத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒருங்கிணைந்த பாமக என்பது வேறு, பிளவுபட்ட பாமகவா இருக்குது. பிளவுபட்ட பாமகவை திமுகவில் இணைக்கிறதுனால திமுகவுக்கு பெரிய அளவுல எந்த பிரதிபலனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நிச்சயமா வந்து திமுக தலைமை வந்து ரொம்ப சரியா முடிவெடுக்கும். இப்போ ராமதாஸ் தலைமையிலான இருக்கக்கூடிய பாமக வேணுமா, விடுதலை சிறுத்தைகள் வேணுமா அப்படின்னா நிச்சயம் திமுக தலைமை வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் விரும்பும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தொடர்ச்சியாக திமுகவோடு கைகோர்த்து ஒரு பயணப்பட்டு இருக்கக்கூடிய இயக்கமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. எந்த இடத்துலையும் தமிழக அரசை வந்து பாதுகாக்கக்கூடிய இயக்கமா, அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவங்களோடு அரவணைச்சு பயணப்படக்கூடிய இயக்கமா, கட்சியா இன்னைக்கு நாங்க விடுதலை சிறுத்தை இருக்கனால நிச்சயமா ராமதாஸ் தலைமையிலான பாமக வருதோ வரலையோ அவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகளை திமுக இழக்காது. அது எங்களுக்கு தெரியும். இல்ல தனித்து விடப்பட்டார் அப்ப ராமதாஸ்? இல்ல ராமதாஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவர் தனித்து விடப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்காரு. ஆனா வந்து ஒரு கட்சி வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களை மட்டும் வச்சு பாமக தனிமைப்பட்டிருக்கின்ற முடிவுக்கு நம்ம போக முடியாது. ஏன்டா பாமக எப்ப எந்த முடிவு எடுக்கும்னே சொல்ல முடியாது. திடீர்னு இதே ராமதாஸ் ஐயா வந்து என்னுடைய மகன் போய் அவரோட கைகோர்த்துக்கலாம். அதிமுக கூட்டணியில அங்க வகிக்கலாம், பாரதிய ஜனதாவோடு கைகோர்க்கலாம். கடந்த காலங்கள்ல வந்து பாமக எடுத்த முடிவுகளை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு சைடும் ஆமா ஆமா அவங்க எப்ப எந்த முடிவு எடுப்புன்றே தெரியாது. இங்க பேசிக்கிட்டே இன்னொரு கூட்டணியோட பேசுவாங்க, இங்க அங்க வகிச்சுக்கிட்டே இன்னொருட்ட சுகங்களை அனுபவிச்சுட்டே பதவியை அனுபவிச்சுட்டே தேவை கருதி இன்னொரு அணிக்கு போன காலகட்டங்கள்லாம் இருக்கு. அதனால தனித்து விடப்பட்டுட்டாரு அப்படின்ற சொல்லிவிட முடியாது. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் அது தனித்து விடப்படுதா அல்லது வந்து மாற்று கூட்டணியில இடம்பெறாரெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, இப்ப தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து ஒரு ஆட்ட நாயகனா, கதாநாயகனா திருமாவளவன் வந்து விளங்குகிறார். ஒரு 10 வருஷமா எடுக்கின்ற அனைத்து தேர்தலும், எடுக்கின்ற அனைத்து முயற்சி, போட்டியின்ற அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. 2026 தேர்தல் விசிகாவுக்கு எப்படியான தேர்தலா இருக்க போகுது? சவாலா இருக்க போதா, எளிமையான ஒரு தேர்தலா இருக்க போகுது? எங்க தலைவர் சொல்லுவாருங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஆனா உறுதியா நாங்க வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்றத சொல்லுவார். ஆமா, ஒரு காலகட்டங்கள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதைக்கு திரும்பிய போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு வட மாவட்டத்துல மட்டும் இருக்கக்கூடிய கட்சி, இவங்கனால என்ன செஞ்சிட முடியும், இவங்க வந்து அதாவது வந்து இடஒதுக்கீடு ரிசர்வ் தொகுதியில மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்றலாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் முறியடிச்சுட்டு இன்னைக்கு பொது தொகுதியில அண்ணன் SS பாலாஜிய எங்க தலைவர் நிறுத்தி நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒதுக்குன 6 தொகுதியில 4 தொகுதிகளெல்லாம் நாங்க வென்றிருக்கோம். அதனால விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து வளர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரமாத்தே இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைவருடைய அந்த அரசியல் நகர்வு இருக்கு பாத்தீங்களா, அது தேசிய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நகர்வுகளாகத்தான் போய்க்கிருக்கு. எங்க தலைவர் சொன்னது ஒன்னொன்னுமே இன்னைக்கு நடந்துக்கிருக்கு. நம்ம நிச்சயமா வந்து இந்த தேர்தல் களத்துல நிரந்தர சின்னம் பெறுவோம், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு அது நடந்திருக்கு. பல பேர் வந்து தயங்குனாங்க, நீங்க வந்து எங்க கட்சி சின்னத்துல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னம்பிக்கையோடு உறுதியோடு தனி சின்னத்துல நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு துணிச்சலோட எங்க தலைவர் முடிவெடுத்தாரு. எந்த நம்பிக்கையில அந்த முடிவெடுத்தாரு? அது எங்களுடைய நீண்ட கால எண்ணம், எங்களுடைய திட்டமிடல். எங்களுடைய தலைவர் எங்களுடைய அரசியல் பயணத்துல அப்படித்தான் எங்களை நகர்த்தி கொண்டு போய்க்கிருக்காரு. ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப சரியா கொண்டு போய்க்கிருக்காரு. இப்பயும் வந்து நாங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் நாங்க வந்து கொடுக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாம எங்க தலைவர் சொன்ன முழக்கத்தின்படி நிச்சயமா என்னைக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துல அங்க வகிக்கும். ஏண்டா எங்களுடைய அரசியல் முடிவுகளும் அரசியல்ல எங்க தலைவர் எடுக்கக்கூடிய அந்த உறுதியான நிலைப்பாடும் எங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கு. நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக தலைமையிலான அரசு தான் வெற்றி வரும். அது மட்டும் இல்லாம 2026 தேர்தல் வரலங்க, இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை தேர்தல்களும் விடுதலை சிறுத்தைகள் வந்து வெற்றி பாதையை மட்டும்தான் தீர்மானிச்சு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, வெகுஜனங்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையை அங்கீகரிக்கிறாங்க, எங்களுடைய வெற்றியை ஜனநாயக சக்திகளை எதிர்பார்க்கிறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வெற்றியா பயணிக்கக்கூடிய காலம் தான் இருக்கு. ஓகே சார், நன்றி.
நன்றி.